அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லி எங்கள் அக்கா என்னை கூப்பிட்டுட்டு போய் 5 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இந்த ஸ்கூலை பார்த்த உடனே எனக்கு மலரும் நினைவுகள் தான் வந்துடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு தலை வலியே வந்துடுச்சு. ஸ்பீச் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப டைம் ஓவர் ஆயிடுச்சு. பசி ஒரு பக்கம் தாங்க முடியல. எப்படா கொடுத்து முடிப்பீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. யாருங்க சொன்னாங்க பசங்க எல்லாம் படிக்கிறது இல்லைன்னு சொல்லி? இங்கே பாருங்கள், எத்தனை பசங்க செம்டம் அடிச்சிருக்காங்க. 4 சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட்டுன்னு சொல்லி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். இந்த அக்கா பொண்ணோட பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்பாடா முடிஞ்சிச்சுடான்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டோம். நம்ம பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஈக்குவலாக என்கரேஜ் பண்ணணுங்க. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், கேர்ள்ஸை மட்டும் தான் என்கரேஜ் பண்ணுவாங்க, பாய்ஸை விட்டுடுவாங்க. அவங்க விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, படிக்க மாட்டாங்கன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, பாய்ஸும் நல்லா தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.